அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு 10th வந்து முடிச்சிருக்கிற பையனுடைய ஜாதகம். என்ன படிப்பு வந்து வரும் அப்படின்னு வந்து கேட்டு வந்த ஜாதகத்தை நான் போட சொல்கிறேன். இந்த பையனுடைய ஜாதகத்தில் வந்து டிகிரி அமைப்புகள்லாம் நான் கொடுக்குறேன். நீங்கள் கட்டத்தை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. லக்னத்தில் சனி இருக்கிற மாதிரி இருந்தால் கூட டிகிரி நெருக்கத்தில் வந்து குருவுடைய பார்வை, நீச்சனாகவே இருந்தாலும் குருவுடைய பார்வை வந்து நல்ல அமைப்பு தாங்க. லக்னம் வலுத்திருக்குது. லக்னாதிபதி ராகுவோட 13 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருந்தால் அது ஒரு பலன். 14 டிகிரி விலகின அமைப்பில் தான் இருக்காரு. ஓரளவு ராகு விட்டு விலகி இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். நீச்சனோட வீட்டில் தான் இருக்கிறாரு. அப்படி ஒன்றும் பெரிய சுபத்துவ அமைப்புகளில் வந்து அவர் வந்து இல்லைங்க. லக்னம் நல்லா இருக்குது. லக்னாதிபதி வந்து கொஞ்சம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம்? இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம் பார்த்தீங்கன்னா நீச்சனாகவே இருந்தாலும் செவ்வாய் தான் குருவுடைய நெருங்கிய டிகிரி அமைப்புகளில் வந்து சுபத்துவப்படுத்தப்படுறாரு. அவர் தான் வந்து அதிக சுபத்துவமான கிரகம். 2ஆம் நிலையாக சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துகிற சூரியன் நண்பரோட வீட்டில் நீச்சனுடைய வீட்டில் இருந்தால் கூட அவரும் சுபத்துவமான கிரகம்தான். சனி குருவுடைய பார்வையில் இருந்தால் கூட டிகிரி அமைப்பில் கொஞ்சம் விலகின அமைப்பில் இருப்பாங்க. இங்கே செவ்வாயும் சூரியனும் தான் அதிக சுபத்துவமான கிரகம். 10ஆம் வீட்டுக்கு பக்கத்தில் திக்பலத்துக்கு அருகில் நண்பருடைய வீட்டில் தான் அவர் வந்து செவ்வாய் வந்து உட்காந்துருக்கிறாரு. சந்திர கேந்திரத்துலையும் வரும். குருவுடைய பார்வையில் சுபத்துவமாகவும் அவர் இருப்பார். அதனால் செவ்வாயுடைய துறையான மருத்துவம், கட்டிடம், விளையாட்டு, அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு துறைகள் தான் வரும். செவ்வாய் சனி 2 பேருடைய சுபத்துவத்தினால இவருக்கு வந்து அந்த ரயில்வே துறைன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லையும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பணிபுரிய, ஏன்னா 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவம் இல்லை, அந்த அமைப்புகளும் உள்ள ஜாதகம் தான். முக்கியமாக ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஐஏஎஸை விட ஐபிஎஸ், ஏன்னா செவ்வாய் தானே வளர்த்துருக்கிறாரு. அந்த மாதிரி துறைகள்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் தான். தசாபுத்தி அமைப்புகள் ஒத்துழைக்கணும். இப்போ இந்த பையனை பார்த்தீங்கன்னா, இந்த பையனை பார்த்த உடனே இவங்க ஒன்றுமே சொல்லலை. இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து 10th வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காருங்கிறத வந்து யூகிக்க முடிஞ்சுது. 4ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கிறாரு. காரகனான, அதாவது கல்விக்காரகனான புதனை பாதிச்சிருக்கிறாரு. 4ஆம் அதிபதி நீச்சமாயிருக்காரு. அப்போ எப்படி நல்லா படிக்க முடியும்? எப்படி நல்லா படிக்க முடியும்னா, ராகு இருக்கிற இடத்த கெடுத்து பலன் செய்வார்னா கூட சேர்ந்து இருக்கிற கிரகங்களுடைய பலன்களை பிடுங்கி ராகு தான் செய்வாருங்க. இங்கே புதன் திசை வந்திருந்தால் அந்த பையன் படிக்க மாட்டான். வீடு பாதிப்படைஞ்சிருக்குது. வீட்டோட அதிபதி பாதிப்படைஞ்சிருக்காரு. காரகன் பாதிக்கடைஞ்சிருக்காரு. இப்போ புதனுடைய பலன்களை ராகு தான் பிடுங்கி செய்வார். ராகு திசை நடந்துட்டு இருக்கு. ராகு திசையில் சுக்கிர புத்தி. இதே புதன் திசை நடந்தால் இந்த பையன் படிக்க மாட்டான், படிக்க முடியாது. அப்படிங்கிறது தான் விதி. இப்போ சுக்கிர புத்தி பாக்கியஸ்தானத்தோட தொடர்பில் இருந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால 10th கிட்டத்தட்ட 460 மார்க் எடுத்திருக்காரு. இருந்தாலும் கூட ராகு திசையோட அமைப்பு என்ன? இப்போ ராகு வந்து 4ஆம் இடத்தை பாதிச்சதுக்கான பலன் என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இவர் எடுத்துட்டார். அதாவது என்ன படிக்கலாங்கிறத செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஜோதிடர் அணுக வேண்டிய இந்த நபரை குரூப் எடுத்துட்டு 2 நாள் கழித்து வந்து என்னை கன்சிடர் பண்ணுற அமைப்பில் வந்து இந்த பையன் வந்து இருக்கிறான். இவர் எடுத்திருக்க வேண்டிய குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்பு. ஆனால் இவர் எடுத்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காரு. அதில் பயாலஜி அதெல்லாம் வராது அப்படின்னு வந்து சொன்னாப்புல. இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐடி வேலை பார்க்கணும், அவர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாரு. என்ன காரணம் இவருக்கு இந்த மாதிரி திங்கிங் வந்திருக்கு? இவர் இயல்பான படிக்க வேண்டிய துறையை படிக்க முடியாமல் போணுச்சு. ராகு தான் 4ஆம் இடத்தை பாதிச்ச ராகு பண்ணுற வேலை தான். ராகு தசை வந்து இன்னொரு 5 வருஷம் ராகு தசை தான் நடக்கும். ராகு தசை 5 வருடம் கழித்து முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற குரு திசை நல்ல நிலைமையில் இருக்கணும்ல. இப்போ நம்ம ஒரு நல்ல படிப்பு படித்து நல்ல வேலையில் நல்ல சம்பாத்தியம் பண்ணி அடுத்தடுத்து நல்லா இருக்கணும்னா தசாபுத்திகள் வந்து ஒத்துழைக்கணும். இந்த லக்னத்தில், அதாவது கன்னி லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடியவர் வந்து சனி, புதன், சுக்கிரன், இந்த பெல்ட்டில் வந்து பிறந்திருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ராகு திசை முடிஞ்ச உடனே குரு திசை தான் நடக்குது. குரு என்ன இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பகைவர் தான் செவ்வாய். அதாவது கன்னி லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் செவ்வாய் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, யாருடைய தொடர்பில் இருந்தாலும் சரி, அந்த கிரகங்களெல்லாம் வந்து கெடுப்பார்ல. செவ்வாயுடைய பார்வையில் தான் குரு இருக்கிறாரு. சனியுடைய வீட்டில் செவ்வாயுடைய பார்வையில் அப்படிங்கிற மாதிரி வரும். குரு அந்த அளவுக்கு நல்லது செய்கிற கிரகம் இல்லைங்கிறதுனால இவருக்கு ஃபேவரபுளான படிப்புகளை வந்து படிக்க முடியாமல் இப்போவுமே வந்து தடுமாற வைக்குது. அவர் வந்து ஐடி ஃபீல்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. புதன் அந்த அளவுக்கு சுபத்துவமாக இல்லை. இவருக்கு சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தொழில்களுக்கு போகாமல் அகேன்ஸ்டான புதனுடைய துறைகளில் போகிறதுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுல இதுதான் இந்த நெகட்டிவ் புத்திகளோட இது. சனி திசை உண்மையிலேயே நல்லா இருக்கும். இந்த பையனுக்கு 2 விஷயம் நல்லது. ஒன்று, அட்டமாதிபதியாகவே இருந்தாலும் செவ்வாய் 11ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பு. சனி
6ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் 6க்கு 8ல் மறைஞ்சு லக்னத்தில் உட்காந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறது ஒரு சிறப்பு. இப்போ சனி திசை ஒரு வேளை இப்போ அவர் படிக்கிற காலத்தில் அவர் வேலை பார்க்குற காலத்தில் சனி திசை நடப்பில் வந்திருந்தால் இவருடைய எண்ணங்கள் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டதாகவும் ஐபிஎஸ் சம்மந்தப்பட்ட, ஏன்னா 2 அதிகார கிரகங்களும் வலுத்திருக்கிறதுல சூரியனும் வலுத்திருக்கிறாரு, செவ்வாயும் வலுத்திருக்கு. அது ரிலேட்டடான ஒரு பணிக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வத்தை லக்னாதிபதி வலுவின் காரணமாக எந்த கிரேடில் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருப்பாரு. ஆனால் நெகட்டிவ் திசைகள் அடுத்தடுத்து வர்றதுனால இவருடைய எண்ணங்கள் வந்து ஐடி ஃபீல்டுக்கு போகுது. நம்மள்கிட்ட வர்ற, அதாவது நம்மளை கான்டாக்ட் பண்ணுற கஸ்டமர்கிட்ட நம்ம என்ன துறை நல்லது, எதுக்கு போகலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமா ஒழிய அந்த தசாபுத்தி அமைப்புகள் தான் அவங்களுடைய மனதை வந்து ஆளும். நம்மள்ட்ட ஒரு பலன் கேட்டு போவாங்க, வெளியில் போயிட்டு அதை தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம எந்த அத்தாட்சியும் கிடையாதுங்க. வெளியில் போனவொடனே அந்த தசாபுத்திகள் அவங்க எதுக்கு வந்தாங்களோ அதை தான் செய்ய வைக்கும். தொழிலுக்குன்னு கேட்டு வருவாங்க, அவங்களுக்கு நேரம் சரியில்லைங்க செய்யாதீங்கன்னு சொன்னால் எல்லாரும் கேட்டுருவாங்களா? கேட்க மாட்டாங்கங்க. சந்திரன் பாதிக்கப்பட்டவங்க, நல்ல தசாபுத்திகள் நடப்பில் இல்லாதவங்க கண்டிப்பாக நஷ்டத்தை அடைஞ்சே தீரணும் அப்படின்னா இந்த அஷ்டம சனி ஜென்ம சனி காலகட்டத்தில் உள்ளவங்க நம்மள்ட்ட சரின்னு கேட்டு போயிட்டு தொழிலை தொடங்கி நஷ்டம் அடையதாங்க செய்வாங்க. அதே மாதிரி தான் இந்த பையன் வந்து ஐடி ஃபீல்டில் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் நான் சொன்னது வந்து அதிகாரமிக்க பதவிகளுக்கு வந்து போகக்கூடிய ஆர்வம் உள்ள நல்ல ஜாதகம் தான். போகிறதுக்கு எலிஜிபிள் உள்ள ஜாதகம். முடிஞ்ச வரைக்கும் வந்து நீ இப்போ எடுத்த குரூப்பை ஒன்றும் மாற்ற முடியாது, அதனால் இந்த குரூப்லேயே படிச்சுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரி குரூப் 1 தேர்வு எழுதுறதுக்கு முயற்சி பண்ணு. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இல்லாத காரணத்தினால குறிப்பாக வந்து தமிழகத்திலேயே ஒரு நல்ல அதிகாரமிக்க பதவிகளில் உள்ள வேலைக்கு வந்து ட்ரை பண்ணு தம்பி. கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஜாதகம் தான். சனி திசையிலேருந்து வாழ்க்கையில் வந்து படிப்படியாக முன்னேறி நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.